அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரம் தந்த மிகப்பெரிய பெரும் செல்வம் தானே மேதை அப்துல் கலாம் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி இல்லையா? அவர் பெற்றதனால இந்த பாரத பூமி பெருமை பெற்ற ஒரு மண்ணாக மாறியது என்றால் காரணம் என்ன? அவர் மிகப்பெரிய அறிஞராக விளங்கினார். நல்ல பிள்ளைகள் படிங்க, நிறைய படிங்க. புத்தகத்தை தாண்டி புத்தியை கூர்மைப்படுத்துகிற மிகச்சிறந்த வல்லமை பொருந்திய நூல்களை எல்லாம் படிங்க. ஏன்னா திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேற, புத்திசாலித்தனம் வேற. ஏன்னா நிறைய புத்திசாலித்தனமான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கான். ஆனா இப்ப இருக்கிற பிரில்லியண்டான பசங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க, அவனை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனா சேட்டை பண்ற பிள்ளைகளுக்கு தான் நிறைய திறமை இருக்கும், நிறைய டேலண்ட் இருக்கும். அவங்களை மடைமாற்றம் செய்து வாசிக்க வைங்க. நிச்சயமாக அவன் மிகப்பெரிய அறிஞனாக பிற்காலத்தில் ஜொலிப்பான். பள்ளிக்கூடம் போன ஒரே நாள் தானே போனான் ஒரு பிள்ளை. ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம் தருகிற விஞ்ஞானியாக உருவாக்கியது யார்? அவங்க அம்மா. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. நீங்க தாய்மார்கள் நினைச்சா போதும். உண்மையிலே சொல்றேன், பிள்ளைகளை படிக்க வைக்க ஊக்கப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, அவனுடைய அறிவை பாராட்டுங்க. பாராட்டுகிற அந்த பாராட்டு தான் அவனை பண்படுத்தும். ஏன்னா நாமெல்லாம் போற ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னா, நான் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன், மார்க் வாங்குற பிள்ளைதான் பெரிய மனிதன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். மார்க்கை விட அவனுடைய மதிப்பு தான் முக்கியம் என்று நாமும் சற்று மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மார்க்கை தருவது பாட புத்தகம், மதிப்பை தருவது பொது புத்தகங்கள் என்றால் அந்த பொது புத்தகங்களை வாங்கி கொடுங்க.